வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். நம்ம இப்ப இருக்க இடம் குமாரபாளையம். நம்மோடு முன்னாள் அமைச்சர், குமாரபாளையம் தொகுதியோட வேட்பாளர் திரு தங்கமணி அவர்கள் இருக்கிறார்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். களம் என்ன மாதிரி இருக்கு குமாரபாளையம்? குமரபாளையம் மட்டுமல்ல, தமிழ்நாடு மூறாவே அண்ணன் எடப்பாடியார் வர வேண்டும், மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்று களம் மிக சிறப்பாக இருக்கின்றது. பொதுவா இருமுனை போட்டி இருக்கும், இல்ல மும்முனை போட்டி இருக்கும். இந்த முறை புதியதாக தாவேகா வரவு இருக்கு, 4 முனை போட்டியா களம் இருக்கு. அதன் பிறகும் அதிமுகவுக்கு சாதகமாக தான் களம் இருக்கா? எத்தனை முறை போட்டி வந்தாலும் அதிமுக தான் சாதகமாக இருக்கின்றது. திமுகவுக்கு மாற்று அதிமுக என்றுதான் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அண்மை காலமா நீங்க நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வந்திருக்கோம், நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதில் பெருவாரியான கருத்து கணிப்புகள் சொல்றது எல்லாமே திமுக வெற்றி பெறும் அப்படின்றது. அதையும் தாண்டி குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2வது இடத்தை தாண்டி 2வது இடத்துல தாவேகா, 3வது இடத்துல அதிமுக நிறைய கருத்து கணிப்புகள் வருது. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? பொதுவாகவே தமிழ்நாட்டில் கருத்து கணிப்பு என்பது மக்கள் ரொம்ப விவரமானவர்கள். வந்து கேட்கின்ற போது ஒரு மாதிரி சொல்லுவார்கள், வாக்களிக்கின்ற போது ஒரு மாதிரி சொல்லுவார்கள். நீங்க சொல்லுகின்ற போது நாங்கள் 3வது இடம் என்று கருத்து கணிப்பு வருவதெல்லாம் கருத்து திணிப்பு தானே ஒழிய இது கருத்து கணிப்பு கிடையாது. ஏன் அந்த கேள்வி அப்படின்னா, இப்ப அண்மையில சாத்தான் முன்னேற்று வந்து சாத்தான்குளமோட அந்த வழக்கோட தீர்ப்பு வந்தது. சாத்தான்குளம் விவகாரமாக இருக்கட்டும், இதற்கு முன்பு கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக ஒரு அக்ரெசிவான வலுவான எதிர்கட்சியா செயல்பட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அதே மாதிரி இப்ப மடப்புறம் இன்சிடென்ட், அஜித் கொலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல அதிமுக எந்த அளவுக்கு ஒரு வலுவான எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2016, 21 திமுக எதிர்கட்சியாக செயல்பட்டதை விட அண்ணன் எடப்பாடியார் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். அதனால தான் மக்கள் வந்து அண்ணன் எடப்பாடியார் வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் மக்கள் எப்படி எங்களை ஏற்றுக்கொள்வார்கள்? தூத்துக்குடி சமூகத்தை பொறுத்தவரை நாங்கள் நியாயமாக நடந்தோம். தவறு நடந்தால் தண்டனையை அனுபவிக்கிட்டு என்று தான் நாங்கள் தான் அண்ணன் எடப்பாடியார் தான் அதுக்கு சிபிஐக்கு பரிந்துரைத்தார் என்று தண்டனை கிடைத்திருக்கிறது. பாஜக கூட்டணியில் இருக்க பாஜக அது உங்களுக்கு பலம்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு பலவீனம்? அதை வச்சு எதிர்கட்சிகள் இப்ப தொடர்ச்சியா திமுக என்ன சொல்றாங்கன்னா, போட்டி வந்து என்டிஏக்கும் தமிழ்நாடுக்கும் அப்படின்னு சொல்லி அதை டார்கெட் பண்ணி அதன் மூலமாக அதிமுகவை ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து திசை ஏற்படுது. எங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சேர்ந்த உடனே முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து எங்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார். காரணம் பயம். அவர் இப்ப நடப்பது தேர்தல் தமிழ்நாட்டில், அதை விட்டு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேர்தல் என்பது சிறுபான்மை வாக்களை தக்க வைப்பதற்காக பிஜேபி இருப்பது நாங்கள் ஒருவர் தான், மற்றவர்கள் யாரும் கிடையாது என்று சொல்லி மக்களை திசை தருவதற்காக செய்கின்றார்கள். நடைபெறுகின்ற தேர்தல் அண்ணன் எடப்பாடியாருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் தான். அண்ணன் எடப்பாடியார் வர வேண்டும் என்றுதான் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும், கொங்கு மண்டலத்தை வந்து இந்த தேர்தலோட திசை காட்டியா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சொல்லுவோம். இந்த முறை கோயம்புத்தூரோட தெற்குல செந்தில் பாலாஜி கண்டஸ்ட் பண்றாரு. ஒட்டுமொத்தமா கோவை மாவட்டம் எல்லாத்தையுமே வந்து அவர் தான் பொறுப்பாளராக கொங்கு மண்டலத்துக்கு போட்டிருக்காங்க. அதன் மூலமாக இந்த வெற்றி வாய்ப்பு எங்கேதும் பாதிக்குமா அதிமுக? நிச்சயமாக பாதிக்காது. கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே இன்று திமுகவிற்கு பயங்கரமான எதிர்ப்பு இருக்கின்றது. ஆன்டி இன்கம்சி நிறைய இருக்கின்றது. தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, கிராமத்திலே வாய்ப்பு இல்லை என்றால் விவசாய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே எதிர்ப்பலை அலை வீசி கொண்டிருக்கின்றது. அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் அந்த அலையில் வந்து 210 சீட்டுகள் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார்கள். ஆனா திரு செந்தில் பாலாஜி என்ன சொல்றாருன்னா, கடந்த முறையை விட, கடந்த முறை நிறைய இழந்துட்டாங்க, சீட் எல்லாம் இல்லைன்ற போது கடந்த முறையை விட எவ்வளவு வித்தியாசங்கள், வாக்கு வித்தியாசம் குறைவா இருந்தாலும் அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இந்த விட கொங்கு மண்டலத்தை ஸ்வீப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. பொதுவாக தேர்தல் நிற்கிறவங்க அந்த நம்பிக்கை, சுயேட்சையா நிற்கிறவங்க கூட வெற்றி பெறும் தான் நிற்பாங்க, தோத்துட்டு போய் தான் நிற்பாங்க. அப்போ அந்தந்த கட்சியை நிற்கிறவங்க நாங்கள் இப்படி தான் சொல்லுவாங்க. நாளை ரிசல்ட் வந்தது என்ன சொல்லுவாங்க, ஒன்றா தேர்தல் கமிஷன் சொல்லுவாங்க, இல்லை வேறு ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லி தப்பி பார்ப்பாங்க. இப்போ தேர்தல் நிற்கிற போது எல்லாருமே அந்த அவனுடைய கட்சிக்காரருக்கு வேகப்படுத்துறதுக்காக, ஒரு மனதை தைரியப்படுத்துறதுக்காக இது போன்று சொல்லி இல்ல எதிர்முகாம்ல சொல்றாரு செந்தில் பாலாஜின்றனால இந்த கேள்வி. இப்ப உள்ளாட்சியில வந்து அவங்க வெற்றியை நிரூபிச்சு காட்டுறாங்க, 24 லோக்சபா எலெக்ஷன்ல வெற்றியை நிரூபிச்சு காட்டுறாங்க. அந்த அடிப்படையில இந்த எடுத்துக்கணுமா? நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. நாடாளுமன்றத்தை நாட்டாள்வதற்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தேர்தல். சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டை ஆள வேண்டியது யார் என்பது அந்த தேர்தல். தமிழ்நாட்டை ஆள வேண்டியது ஸ்டாலினா அண்ணன் எடப்பாடியார் என்றால் இந்த மக்கள் அனைவருமே சொல்வது எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த கவர்மெண்ட் சொல்றாங்க 1 ட்ரில்லியன் அப்படின்ற ஒரு இலக்கை வச்சு போறாங்க. இரட்டை இலக்கத்துல உள்நாட்டு உற்பத்தியோட வளர்ச்சி விகிதத்தை காட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து திடீர்னு எல்லாம் ஒரு அந்த வளர்ச்சி வராது. காலங்காலமாக தொழில் வந்துகிட்டு இருக்குது. அந்த தொழிலுடைய முழு உற்பத்தி வரையும் கொண்டு தான் அந்த வளர்ச்சி விகிதம் வரும். இந்த சிப்ஸ் தயாரிக்கிறதுலேருந்து, செல்போன் தயாரிக்கிறதுலேருந்து
ஏற்றுமதி பண்ணுவதிலிருந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டெல்டா என்ற ஒரு கம்பெனி இருக்கின்றது. அந்த கம்பெனி நான் அன்றைய தினம் தொழில்துறை அமைச்சராக இருக்கின்ற போது அம்மா அவர்கள் இருந்தார்கள். மாநாட்டுக்கு முன்பாக அவர்கள் கர்நாடகாவிலும் ஒப்பந்தம் போடுவதற்கு இடத்தை பேசிவிட்டார்கள். அந்த தகவல் தெரிந்து அம்மா அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள். நான் அவர்களை அழைத்து பேசி அவர்கள் வைத்த கோரிக்கை என்னவென்று சொன்னால் NHல் எங்களுக்கு 1 கிலோமீட்டர் அளவுக்கு அகலம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் அங்கே இருக்கின்ற நிலத்தினுடைய உரிமையாளர்கள்லாம் வரவழைத்து செக்ரட்டரியேட்டுக்கே வரவழைத்து நாங்களே 10 நாட்கள் பேசி அந்த இடத்தை வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 10,000 பேர் அங்கே வேலை செய்கிறார் என்று சொன்னால் இது அவர்களால் இல்லை. காலகாலமாக ஒரு தொழில் வருகிறது என்றால் அந்த தொழில் வளர்ச்சி அடைந்து உற்பத்தி வருகின்ற போது அந்த உற்பத்தி உள்நாட்டு உற்பத்தி அதிகம் என்று காட்டுகிறார்கள். இது திமுகவால் கிடைத்த உள்நாட்டு உற்பத்தி கிடையாது. இது தொடர்ந்து வந்தது தான். இது அதிமுகவால் அதெல்லாம் கொண்டு வரப்பட்டு இன்று அது உற்பத்தி அவங்களுக்கு அதிகமாக தெரிகின்றது. நீங்க மின்துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க. உதய் மின் திட்டம் கையெழுத்து பண்ணாங்க. இப்ப எதிர்கட்சிகள் தொடர்ச்சியா அது ஆளுங்கட்சி தொடர்ச்சியா என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா, நீங்க மின்துறை அமைச்சராக இருந்த வரைக்கும், அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த வரைக்கும் அந்த உதய் திட்டத்துல கையெழுத்து போடல, நீங்க வந்த பிறகு கையெழுத்து போட்டீங்க. அதன் பிறகாகவே மாதம் அது ஆண்டுக்கு 2 முறை மின் கட்டணத்தை அதிகப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. நீங்க அதை உதய திட்டம் என்பது தமிழ்நாடு தான் கடைசியாக கையெழுத்து போட்டது. அந்த திட்டத்தில் என்ன இருந்தது என்று சொன்னால், அம்மா ஏன் வேண்டாம் என்று சொன்னால் 3 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். விவசாயத்துக்கு மின்மீட்டர் வைக்க வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லியிருந்தது. அம்மா அவர்கள் அதை 2ஐயும் எடுத்தால் தான் நான் கையெழுத்து போடுவேன் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் அன்றைய மின்துறை அமைச்சராக இந்த பீஸ் கோயில் அவங்க அம்மாவை நேரடியாக சந்தித்து பேசி அந்த 2ஐயும் அந்தந்த மாநிலம் முடிவு செய்யலாம் என்று சொல்லி அந்த சரத்தை எடுத்து விட்டார்கள். எடுத்ததுக்கு பின்னால் அம்மா அவர்கள் உடல்நலம் கொண்டு மருத்துவமனையில் இருந்தாலும் அதனால் 2 மாதம் தாமதமாச்சு. அதுக்கு பின்னால் கையெழுத்து போட்டோம். நான் தொடர்ந்து மறுத்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து சவாலாகவும் சொல்லுகின்றேன். எந்த இடத்துலையாவது உதய திட்டத்தில் கையெழுத்து போட்டதனால் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும், விவசாயத்திற்கு மீட்டர் வைக்க வேண்டும் என்று அந்த சட்டம் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்யுங்கள். இருந்தால் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். கையெழுத்திட்டது நான் தான். தொடர்ந்து திமுக அவர்களுடைய நிர்வாக திறமை இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து எங்கள் மேல் குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும்? முதல்ல மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். 2வது தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அதைவிட சிறு தொழிலெல்லாம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டது. பெருந்தொழிலும் ஒரு நிரந்தரம் இல்லாமல் இருக்கின்றார்கள். மின்கட்டணம் கடுமையாக உயர்ந்து விட்டது. தமிழ்நாடு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் அப்படி இல்லை. தொடர்ந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். அதனால் தொழிலாளர்களிலிருந்து தொழிலதிபர்கள் வரை மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதுமே அந்த அலை வீசிக் கொண்டிருக்கின்றது. இந்த கடந்த சில நாட்களாக தலைவர்களோட பரப்புரையை பார்க்குறோம். இதற்கு முன்பு ஒரு ஹெல்த்தியான ஒரு போட்டி காம்படிஷன் இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் சில நாட்களாக பார்த்தீங்கன்னா தலைவர்களவே திமுகவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இங்கே திரு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அவங்களோட வார்த்தை போர் அப்படின்றது இன்னும் தரம் தாழ்ந்துருச்சு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. ரொம்ப பர்சனல் அட்டாக்கா அது போகுது அப்படின்னு பார்க்குறோம். தரம் தாழ்ந்துருச்சு என்று சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்கள் கட்சிக்கு இருக்குது. அது பொதுச் செயலாளர் அவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள். எங்கள் பொதுச் செயலாளர் எப்பொழுதுமே தரம் தாழ்த்து பேச மாட்டாங்க. கரெக்ட். நான் என்ன சொல்றேன், உதயநிதியே சொல்றாரு அப்படின்னா கூட இவர் ஒரு தலைவரா இருக்கவர் அதை வேறொரு விதமா அதை கையாண்டிருக்கலாம் இல்லையா? அப்படி இல்லைங்க. அது நீங்க தரம் தாழ்ந்து பேசுறான்னு சொல்றீங்க. அவங்க ஒரு கருத்தை சொல்லும் போது அது மக்கள் மத்தியில் ரீச் ஆயிரும். அதுக்கு நான் பதில் சொல்ல அது கார்னர் பண்ணலன்னா அது தப்புங்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனாலதான் பதில் சொல்ல வேண்டாம் சொல்லல. அது இந்த அளவுக்கு அவங்க அளவுக்கு இறங்கி திருப்பி அதை பேசணுமா அப்படின்னு இல்ல. நான் அந்த அளவுக்கு போறது இல்லை. அண்ணா ஓரளவுக்கு டீசன் அதான சொல்றாங்க. அதுல எல்லாம் ஒண்ணு மாற்று கருத்து இல்லையே. மக்களோட ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்கு? இப்ப பாஜகவோட கூட்டணியில இருக்கீங்க. இப்ப பொதுவாக அவங்க எதிர்த்தரப்புல சொல்லப்படுற குற்றச்சாட்டுன்றது சிறுபான்மை வாக்குகளை பூரா அவங்க இழந்துருவாங்க, பாஜக சிறுபான்மைக்கு எதிராக இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையை வைக்கிறாங்க இல்லையா? நீங்க போற இடத்துல மக்களோட சார், எங்க கட்சி கொள்கை வேற, அவங்க கட்சி கொள்கை வேற. கூட்டணி என்பது வேறு. சிறுபான்மை மக்கள் அப்படிலாம் இல்லை. அதிமுக ஆட்சி வந்தால் நமக்கு பாதுகாப்பு. அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் மட்டும்தானே அந்த பிரச்சனை இல்லை. அம்மா அவர்கள் எவ்வளவு கட்டுக்குள் வைத்திருந்தோம் அதே போல தான் நான் எடப்பாடியார் வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது கூட நான் கமலாலயத்தில் கடைசியாக அந்த முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பெரிய தலைவர்கள்லாம் நாங்கள் இந்த முறை உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று எனக்கு சால்வை அணிவித்து விட்டு மாலை அணிவித்து வாக்குறுதி கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். அப்படி என்றால் எப்படி அண்ணன் வர வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள் என்ற அர்த்தம். தேமுதிக உங்க கூட்டணியில இல்லாது பலவீனம் நினைக்கிறீங்களா இல்ல பரவாயில்ல அப்படின்னு? எங்களோட வந்தா அவங்களுக்கு முழு வெற்றி. இப்ப அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது. அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்காங்க. இந்த பரபரப்பான சூழல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கருத்துக்களை வழங்கியிருக்கு. நன்றிங்க.